ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன சாஃப்ட்வேர், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா சிவில், அப்புறமேட்டுக்கு இந்த இன்ஜினியரிங் சிவில்லாம் முடிச்சவங்களுக்கு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். ஸோ இது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AutoCAD ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2022 இந்த வருஷம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக படிக்கணும். ஏன்னா இது அந்த அளவுக்கு உள்ள விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ராசஸும் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் பக்கம் எடுத்துக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒன்றா இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களோட சிஸ்டமில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி சிஸ்டமையும் நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதாவது ஆன்டிவைரஸை நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இதை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் வெளில போட்டிருக்கேன் பாருங்கள், AutoCAD அப்படின்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கிராக்டு வெர்ஷன் தான். ஸோ அதனால தான் அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேர் ஃபைலாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே இருக்குது, கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எந்த லொக்கேஷன் கேட்குது. ஸோ டிஃபால்ட்டாக அதே லொக்கேஷனில் இருக்கட்டும். ஓகே, நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்காக ஸ்பீடப் பண்ணி தான் காட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. உள்ளே எல்லா ஃபைல்ஸும் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து செட்டப் அப்படின்ற ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து எஸ் கேட்குது. ஓகே, எஸ் கொடுத்துப்போம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ப்ரிப்பேரிங் ஃபார் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லோடிங் முடியட்டும். ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டு எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லை ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜென்ரலாக வர்றது தான். ஸோ படித்து பார்க்கணுன்னா படித்து பாருங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்திங்கன்னா எல்லாமே இதை பற்றி போட்டிருப்பாங்க, இதோட அக்ரிமெண்ட்லாம். ஸோ இது வரையும் ஃபுல்லாக பாருங்கள். படிக்கணுன்னா படிங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இந்த இடத்த. ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குது. ஸோ இது டிஃபால்ட்லேயே இருக்கட்டும், நம்ம எதுவும் மாற்ற வேணாம். அப்படி உங்களுக்கு எதனா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், எதுவும் மாற்ற வேணான்றதுனால. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட்டிங் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் AutoCAD ஆர்கிடெக்சர் 2022 அப்படின்னு போட்டு 0% இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்காக நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி காட்டுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்தும் இது இன்ஸ்டாலேஷன் ஆகிறது. முக்கியமாக வந்து நீங்கள் உங்களோட சி டிரைவை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மினிமம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 14 ஜிபி 15 ஜிபி பக்கம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரே வந்து ஒரு 4 ஜிபி பிடிக்குது. அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு 12 ஜிபி பக்கம் நீங்கள் வந்து டிஸ்க்கை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நடுவில் ஸ்ட்ரக் ஆகிறது, ஹேங் ஆகிறது, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். 6% முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் AutoCAD பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டிங் டூல் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து டிக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. AutoCAD பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டிங் டூல். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஆகுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் கொடுத்த உடனே இது ஆன் ஆகி வரணும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி வந்த உடனே உங்களுக்கு AutoCAD ஆர்கிடெக்சர் 2022 அப்படின்ட்டு ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஒன்று அமெரிக்கன் இங்கிலீஷ், அது மாதிரி லாங்குவேஜ் மாறி இருக்கும். மற்றதில் அதர் லாங்குவேஜஸில் அது ஒன்று இருக்கும். ஸோ நான் சும்மா இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை
ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து லோட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணுன்றதுனால. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக லோட் ஆகிடுச்சு. ஓகே, கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சும்மா பிளாங்காக ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இப்போ காட்டுது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு டைரெக்ஷன் காட்டுது. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ராயிங் மாதிரி எதனா ஒரு போட்டு பார்ப்போம் எதனா ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ ஓகே, எல்லாம் வந்துடுச்சு. இங்கே கிளிக் பண்ணிப்போம். சும்மா ஒன்று ட்ரா பண்ணி பார்ப்போம் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகே, கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஸ்டால் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இதை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான டவுன்லோட் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டொரண்ட் ஃபைலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டொரண்ட் ஃபைலில் இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டொரண்ட் டவுன்லோடர் வச்சுருக்கணும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரெண்டுமே டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அந்த டொரண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட நம்மளோட வீடியோ முடியுது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. டாடா பை சி யூ. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். டெக் டான்ஸ்.